ஹாய் வணக்கம். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் நீத்தார் விண்ணப்பம், அடிகளார் தம்மை இறைவன் கைவிடக்கூடாது என்று முறையிடுதலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபத்தை வாகனமாகவும் புலித்தோலை ஆடையாகவும் கொண்டவனே, உன் கருணை இந்த கயமை உடலை ஆண்டு கொள்ளட்டும். மீண்டும் உலக வாழ்வில் விழாமல் என்னை காத்தருள்வாயாக. ஆசைகளுக்கு என்னை நானே ஒப்படைத்து கொண்டேன். நீ அறிந்ததுதான், ஆயினும் என்னை ஆட்கொண்டாய். அதற்கு காரணம் உண்டு. நானும் உன் சேவையில் ஈடுபட்டுள்ளேன். உன் அடியார்களுக்கு நான் வேற்று ஆள் அல்ல. என்னை நீ கைவிட்டு விடாதே. ஆற்றங்கரையில் வளர்கின்ற மரம் வெள்ளத்தால் அழிந்து போகும். உத்தரகோச மங்கைக்கரசே, உமையொரு பாகனே, ஆசையும் அழிந்துவிடும். உமையொரு பாகனே, என்னை கைவிட்டு விடாதே. ஒளி படைத்தவனே, உன்னுடைய கருணை கரம் என்னை வளைத்து பிடித்தது. நான் உன்னிடம் இருந்து நழுவி உலக வாழ்வில் உன்னதம் அடைந்தவனாய் தோன்றுகிறேன். ஆயினும் என்னை கைவிட்டு விடாதே. தீயில் விழுந்த விட்டில் பூச்சி போல் நான் ஆசையில் அழிகிறேன். என்னை ஆட்கொண்டாய். அருள் என்னும் அமுதத்தை வழங்கினாய். நான் அதை ஏற்க மறுத்தேன் என்பதற்காக நீ என்னை விட்டுவிடாதே. என் அறியாமையால் உன் அருமையை நான் ஒதுக்க முனைந்தேன். அதனால் என்னை விட்டுவிடாதே. பல பிறவிகளில் நான் செய்த பலன்களை ஏற்று என்னை ஆண்டு கொள். உத்தர கோச மங்கை இறைவா, மாயையால் அழிந்து கிடந்த என்னை மாற்றிய மெய் பொருளே, என்னை விட்டுவிட வேண்டாம். உனது காளை வாகனத்தில் கட்டிய மணியின் ஒளி பகைவர்கள் விரட்டி அடிக்கிறது. புலன்கள் என்னை தவறான வழியில் செலுத்துகின்றன. அச்சம் மலை கழிக்கிறது. என் பிழைகளை மன்னிப்பாயோ மாட்டாயோ என்று மனம் புழும்புகின்றது. இரு பக்கமும் பற்றி எரியும் தீயினிடையே அகப்பட்டு கொண்டு எறும்பின் நிலையில் நான் உள்ளேன். திரிசூலத்தை வெற்றியுடன் தாங்கி நிற்பவனே, என்னை நீ விட்டுவிடாதே. உன்னுடைய தெய்வீக வடிவில் சிந்தை வைக்காமல் நான் உடல் வாழ்க்கையில் சிக்கி கிடக்கின்றேன். திருநீற்று பூசிய கருணாகரா, உனது ஒளிவடிவை அனுபவத்தில் பெற இயலாது. நான் வேறுபட்டிருக்கிறேன். புலன்களின் கட்டுண்டு கிடக்கின்றேன். அதற்காக நீ என்னை உதறுவது நியாயமல்ல. உன்னையே கதியென்று கிடக்கும் அடியார்கள் உடலை ஆலயமாக கொண்டவனே, உத்தரகோச மங்கை மன்னனே, மலர்கள் சுரக்கும் தேனே, ஒளிமயமானவனே, உன்னுடைய பேரருளை துளி கூட பயன்படுத்த தெரியாதவன் நான். உன்னிடம் மனம் வைக்க எனக்கு தெரியவில்லை. கண்ணெதிரே நீர் ஓடிக்கொண்டிருந்தாலும் கையில் எடுத்து பருக முடியாது. நான் உலர்ந்து போனால் உன் அருட்பிரகாசம் எனக்கு கிடைத்தது. ஆனாலும் துன்பம் என்னை துரத்துகிறது. உன் அடியார்கள் அவர்களுடைய மனதில் உன்னை வைத்து பார்க்கிறார்கள். அவர்கள் உள்ளத்தில் நீ எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறாய். புவனங்களில் சிக்கி கிடக்கிற எனக்கு உன் பேரானந்தத்தை கொடுத்தருள்வாயாக. உத்தரகோச மங்கைக்கு மன்னவா, என் தந்தையாக இருந்து என்னை காத்தருள்பவனே, நீ என்னை உனதாக்கி கொள்ள முற்பட்டாய். ஆனால் உலகப் பற்றுகளை விட நான் தயாரில்லை. அதற்காக என்னை ஒதுக்கி தள்ளிவிடாதே. மெய்ப்பொருளே, ஆராய்ந்து பார்த்தால் உனக்கு நிகர் நீயேதான். என் தாயே, தந்தையே, உத்தரகோச மங்கை இறைவா, என்னை தயவாக பார்த்து அப்பா பயப்படாதே என்று சொல்லுவார் இல்லாததால் நான் ஏங்கி தவிக்கிறேன். நீ என்னை உன் உடைமையாக்கிக் கொள். விலைக்கு விற்றுவிடு. அடமானம் வைத்துவிடு. எது வேண்டுமானாலும் செய்து கொள். வேறு என்ன நான் சொல்வது? இதுவரை இல்லாமல் உன் அருள் என்னதான் சொல்லுவது? இதுவரை இல்லாமல் உன் அருள் வேண்டி இப்போது வந்தேன் என்றாலும் நீ விட்டு விடாதே. எனது தீவினைகள் அடர்ந்த காடு போன்றது. அதை ஞான அக்னியால் சுட்டு பொசுக்கிடு. என்று என்னை அச்சுறுத்தும் பிறவி நோயை அழித்துவிடு. என் மனம் அலை புரண்டு போகிறது. பஞ்சபூதங்களாக விளங்குபவனே, தவிக்கும் என்னை காப்பாற்ற வேண்டும். யானையின் ஆவேசத்தால் செடிகள் மிதிப்பட்டு அழிவது போல் ஐம்புலன்களால் நான் உள்ளத்தில் தேனும் பாலும் கரும்பு சாறும் பெருக்கெடுக்க நீ விளங்கிடும் ஒளிமயமானவனே, எலும்பும் சதையும் கரைந்து போக என்னை உன்னுடன் இணைத்துக்கொள். திருநீறு பூசியவனே,
பக்கத்தில் இருப்பவனே, தொலைவில் இருப்பவனே, நீ அடியவர்கள் உள்ளத்தில் திகழ்கின்றாய். பற்றற்றவர்களுக்குத் தெரிவதில்லை. உன்னை முற்றிலும் அறிந்து கொண்டவர்கள் எவரும் இல்லை. ஆண் பெண் ஆளியாயிருக்கும் என்னை தகாதவன் என்று விட்டுவிடாதே. வாழ்வின் மூலாதாரமாயிருப்பவனே, உடல் தத்துவத்தின் அருமையை உணராமல் உலக வாழ்க்கையில் அதிகமாக ஈடுபட்டு கடவுள் பக்தி குறைந்த என்னை வேடுதாரி என்று விட்டு விடுவாயா? அப்படி நீ விட்டுவிட்டால் நான் அழிந்து போவேன். உன்னைத் தவிர வேறு யாரும் ஆதரிப்பார் இல்லை. உன்னை அணுதி உன்னுள் ஐக்கியப்படுவதற்கான தெளிவை பெற்றிடுகிறேன். என் உள்ளத்தில் எப்போதும் நீ இருக்கிறாய். அழகிய யானைத் தோலை ஆடையாய் உடுத்தியிருக்கும் சிவபெருமானே, எனது ஐம்புலன்கள் நான் உன்னிடம் வர முடியாமல் தடுத்து தீமையிடம் செலுத்திக் கொண்டிருக்கின்றன. நான் மெய்ப்பொருள் நாட்டம் கொள்ளவில்லை. மாயைக்கு ஆட்பட்டு பொய்யான வாழ்க்கையை இந்த தீமையிலிருந்து நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். கைவிட்டு விடாதே இறைவா. எறும்பிடையே அகப்பட்ட புழுவானது அதனால் அரிக்கப் பெற்று அல்லல் படுவது போல் நான் ஐம்புலன்களில் இடையே அகப்பட்டு அல்லல் படுகிறேன். என்னை காப்பாற்று. மார்க்கண்டேயன் உயிரை காப்பாற்றுவதற்காக யமனை தண்டித்தாய். மார்க்கண்டேயனுக்கு அருள் செய்தது போல் என்னையும் காத்தருள வேண்டும். உனது பெருமைகள் சொல்லில் அடங்காது. உன்னிடம் அன்பு வைத்தவர்களுக்கு எப்போதும் முற்று துணையாக இருந்து இன்பம் அளிக்கிறாய். நீ என்னை காத்தருள வேண்டும். ஆசையில் அகப்பட்டு தவிக்கும் என்னை காப்பாற்று. அன்பினால் அமுது உருளும் பக்தர்களோடு என்னையும் சேர்த்துக்கொள். மாசில்லா மணியே, உனது ஞானத் திருவடியை எனக்கு காட்டி அருள்க. பார்க்கடலில் விளைந்த நஞ்சை நீ அமிர்தமாய் ஏற்றுக்கொண்டாய். நீ உண்டதால் உலகம் பிழைத்தது. அத்தனை பேரை காப்பாற்றிய நீ என்னை காத்தருள வேண்டாமா? நான் உனக்கு உரியவன். வாழைப்பழம் போல் என்னை பக்குவப்படுத்து. நீ தெளிந்த தேனாய் எப்போது வந்து அருள்வாய்? பக்குவம் அடைய எனக்கு பயிற்சி கொடு. தீமையை துடைப்பவனே, உனது பழைய அடியார்களோடு என்னையும் சமமாக வைத்தவனே, மரபொந்தில் தீப்பற்றி எரிவது போல் என் உள்ளம் ஐம்புலன்களால் தகிக்கிறது. அதனால் வெதும்பும் என்னை விட்டுவிடாதே. என்னை வினைகள் தாக்குகின்றன. சிறியேன் குற்றத்தை மன்னித்து அஞ்சேல் என்று அருள் செய்க. உடல் ஆசையால் இருந்து என்னை விடுத்திடு. நீ எனக்கு ஞானத்தை வழங்கினாய். நான் வினையேன் உன்னோடு ஒன்றுபடும் முறையை அறியாதவன். என்னை விட்டுவிடாதே. எம்பிரானே வணக்கம். உனது தேன் நிறைந்த மலரடியை வணங்கி செல்லும் திருக்கூட்டத்தோடு என்னை சேர்த்திடுவாய். என்னை நழுவ விடாதே. மாணிக்கமே, உன் புகழை பாடவில்லை, பணி செய்யவில்லை, உடல் ஆசையை ஒழிக்கவில்லை. நான் உன்னை தேடவில்லை, வீணாக வருந்தினேன். என்னை நீ கைவிட்டால் உன்னை இகழ்வேன். நஞ்சுண்டவன், வெறும் மானிட குணம் இல்லாதவன், அறிவு குறைந்தவன், வயது முதிர்ந்தவன் என்று சொல்லி இகழ்வேன். நான் உனது திருவடியை தொழுது வந்தேன். பிறகு அதை நழுவ விட்டேன். என்னை கீழ்மையில் விட்டுவிடாதே. அப்படி நீ விட்டுவிட்டால் பெரியோர்கள் என்னை யார் என்று கேட்டால் உன் அடியாருக்கு அடியேன் என்று சொல்வேன். உன் அடியேன் என்று சொல்ல மாட்டேன். நீ என்னை வெறுத்தால் நான் உன் செயல் குறித்து ஊரார் நகைக்கும்படி செய்வேன். நீ என்னை ஒதுக்கி தள்ளினால் இவன் நஞ்சுண்ட பித்தன், சுடுகாட்டு தீயில் விளையாடும் பித்தன், புலித்தோலை அணிந்த பித்தன், அடியவனை கைவிட்டவன் என்றெல்லாம் தூற்றி உன் மீது பழி சுமத்துவேன். ஆனாலும் என்னை விட்டுவிடாதே. நான் உன்னை தூற்றுகிறேன், போற்றுகிறேன். என்னுடைய தவறுதல்களுக்காக வருந்துகிறேன். என்னை விட்டுவிடாதே. நீ எப்போதும் என்னுடைய தலைவன். நான் உனது அடியவன். நீ சிவந்த மேனியன். உயிர்கள் வாழ்வு என்ற அமுதத்தை உண்பதற்கு முந்துகின்றன. அதன் விளைவாய் எதிர்விளையாய் எழும் கொடிய நஞ்சை நீ ஏற்று அந்த உயிர்களை காக்கிறாய். அஞ்ஞானத்தை அழிக்கின்ற கடைசி தொழிலை செய்கின்றவனே, எனது அஞ்ஞானத்தை அழித்துவிடு. என்னை ஞானவன் ஆக்கு. என்னை விட்டு விடாதே. திருச்சிற்றம்பலம்.